ஜாண்டேஷன் நிர்வாகிகளே, ஆத்தூரை பகுதியைச் சேர்ந்த முதலாளி பகுதிக்கு மோசடி கும்பல் அவர்கள் தலைவராக இருக்கின்ற வீரமணி என்பவன் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் பணத்தை அதன் குறித்து பாதிக்கப்பட்ட அந்த அம்மா ஆத்தூர் காவல் நிலையத்திலே சிஎஸ்ஆர் பதிவுப்பட்ட புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த பணத்தை வாங்கின உண்மைதான் நான் திருப்பி கொடுக்குறேன் எழுதி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் பாதிக்கப்பட்ட குடும்பம் தவிச்சிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். இன்னும் பல பெண்கள் படித்தவர்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கூட்டு நடவடிக்கை சார்பாகவும் இந்தியன் ரிப்பப்ளிக் லேபர் ஜாண்டேஷன் நிர்வாகிகளே, ஆத்தூரை பகுதியைச் சேர்ந்த முதலாளி பகுதிக்கு மோசடி கும்பல் அவர்கள் தலைவராக இருக்கின்ற வீரமணி என்பவன் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் பணத்தை அதன் குறித்து பாதிக்கப்பட்ட அந்த அம்மா ஆத்தூர் காவல் நிலையத்திலே சிஎஸ்ஆர் பதிவுப்பட்ட புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த பணத்தை வாங்கின உண்மைதான் நான் திருப்பி கொடுக்குறேன் எழுதி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் பாதிக்கப்பட்ட குடும்பம் தவிச்சிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். இன்னும் பல பெண்கள் படித்தவர்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கூட்டு நடவடிக்கை சார்பாகவும் இந்தியன் ரிப்பப்ளிக் லேபர் ட்ரேட் யூனியன் சார்பாக ஜாண்டேஷன் நிர்வாகிகளே, ஆத்தூரை பகுதியைச் சேர்ந்த முதலாளி பகுதிக்கு மோசடி கும்பல் அவர்கள் தலைவராக இருக்கின்ற வீரமணி என்பவன் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் பணத்தை அதன் குறித்து பாதிக்கப்பட்ட அந்த அம்மா ஆத்தூர் காவல் நிலையத்திலே சிஎஸ்ஆர் பதிவுப்பட்ட புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த பல 100 பேரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேருக்கோ மோசடி செய்திருக்காங்க தகவல் வருகிறது. இந்த பெண்ணிடமும் 2021 கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் விஓஓ போஸ்ட் வாங்கி தருவதாக வாங்கி கொடுக்காத ஏமாற்றி வருவதை கண்டித்து பாதிக்கப்பட்ட இந்த பெண் ஆத்தூர் காவல் நிலையத்திலே ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுடைய ரசீது எண் சிஎஸ்ஆர் 525/2023. ஆனால் இதுவரையும் அந்த விசாரணையில் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த வீரமணி ஆமாம் இந்த அம்மாவிடமிருந்து பணம் பெற்றேன் வேலை வாங்கி தருவதாக, ஆனால் என்னால் செய்ய முடியல, பணத்தை திருப்பி கொடுக்குறேன், 50,000 ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், அப்புறம் விட்டுவிட்டா இன்ஸ்டால்மெண்ட்டில் தரேன்னு சொல்லி எழுதி அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த வீரமணி. ஆனாலும் பணமும் வரவில்லை. அந்த மோசடி வேலை வாங்கி தருவதாக மோசடி அவனை வழக்கு பதிவு செய்து அந்த காவல் நிலையத்தை கைது செய்யப்படாததால் தொடர்ச்சியாக இதே தொழிலாக வீரமணி என்பது செய்து வருவதாக செய்தி வந்திருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரிடம் தொடர்பு கொண்டபோது உடனடியாக இது சம்பந்தமாக விசாரித்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ததாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அவ்வாறு இந்த நிகழ்விலே மீண்டும் பாதிக்கப்பட்ட அந்த சிவமதியிடம் ஒரு வழக்கறிஞர் ஆத்தூரை சேர்ந்தவர் 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த 2 லட்சம் ஏமாற்றிருக்கிறார். அவர் பேர் வந்து பூவிலி வேந்தன் என்ற வழக்கறிஞர் செய்திருக்கிறார். இது மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏழை எளியவர்களுக்கு உதவுவதை விட்டுவிட்டு இப்படி வழக்கறிஞர்களெல்லாம் சில பேர் இப்படி செய்வது வெட்கக்கேடாக இருக்கிறது. அவர் மீதும் கிட்டத்தட்ட ஒரு வழக்கு 746 சிஎஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்கு, நடவடிக்கை இல்லை. இது சம்பந்தமாக ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு பார் கவுன்சிலருக்கும் ஒரு புகார் மனு அளிக்கிறதுக்காக கூட்டு நடவடிக்கை முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே காவல் கண்காணிப்பாளர் சேலம், டிஎஸ்பி ஆத்தூர், பெத்தராயன்குளம் தாலுகாவைச் சேர்ந்த உமையால்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த வீரமணி என்பவரிடம் 2021 விவோ அசிஸ்டன்ட் வேலை வாங்கி தருவதாக 8.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மீண்டும் பணத்தையும் தராமல் வேலையும் வாங்கி தராமல் ஏமாற்றி வந்தார். அதன் காரணமாக ஆத்தூர் டவுன்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்து எழுதி வாங்கியும் பணத்தையும் மீட்டு தரவில்லை. அவரை எந்தவித நடவடிக்கையும் எடுத்து இதுவும் பண்ணவில்லை. அதனால் என்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு சேலம் கூட்டு சார்பை சார்ந்து நாடி வந்திருக்கிறேன். என்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி பணத்தை கொடுத்து
எந்த படித்த